எங்கே இருக்குது ரோஸ் மில்க் கடை? அப்படியே இந்த இடத்துல பார்த்து லெஃப்ட் அப்படியே முருங்கை மாதிரி இருக்கும். இல்லையா இந்த எந்த கடையா தீர் மேட்டாவா? இல்லை ப்ரோ, முன்னாடி வில்லேஜ் மில்க்னு ஒரு கடை இருக்குது. இதாக இருக்குது லெஃப்டில் லெஃப்ட் கடை. கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிருச்சு சாமான். அதோட டீஸ் சாப்பிடுவாங்க. சரி வாங்கடா. இருக்காது ஓகே. ஐஸ் போடுறோம். என்னடா ரியாக்ஷன் ஏன் வச்சான்? மழை அடிக்கிற மழையில ரோஸ் மில்க்கு ஃபோன் போஸ் இன்னைக்கு அம்மா சாடையில போய் எடுத்துக்கோ திருப்பி. எதிர்பார்த்தியா? மழை எதிர்பார்த்தியா? அடிக்கிற வெயிலுக்கு காலேஜ் போய் மண்டை காஞ்சி வந்துட்டு இருக்கோமேன்னு பார்த்தேன். நல்லா குழு மழை வந்துருச்சு. இல்லை திரும்பி சொல்லு. அடிக்கிற மழையில் வெயிலுக்கு என்னடா காலேஜ் போயிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தா நச்சுன்னு வந்துச்சு பாருங்கள் மழை. அதில் அப்படியே நம்மளும் சைஸாக ஒரு ரோஸ் மில்கை சேர்த்து போடுறோம். நம்ம தான் நீங்கள் திண்டுக்கல்னாலே நம்ம தான் பண்ணுறாங்க. ரோஸ் மில்க் அது என்னடா லைட்டாக கம்மியாக இருக்குது. ஈஸியா இவ்வளோ அளவை குறைச்சாங்க. 40 ரூபா தானே? என்ன ஐஸ்கிரீம் போட சொல்லியா? அருமை. சாதா அடிக்கிற மலையில் ஆண்டா அவ்வளோதான். அடிக்கிற மலையில் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு அடுத்த நாள் காய்ச்சல் வந்தாலும் பரவாயில்ல சுற்றுறாங்க பாருங்க. அவன் தான் இழந்தாடி போய். நேரத்தில் ஒரே மடக்கில் அடிப்பேன் நினச்சேன். ஒரே மடக்கில் அடிக்கிறதே நம்ம என்ன சரக்கா ப்ரோ அடிக்கிறோம்? என்ன ப்ரோ இதெல்லாம் பேசுறது ப்ரோ? நான் போட மாட்டேன். வெரி ராங் ப்ரோ. சாரி ப்ரோ, நம்ம சரக்கில் நாங்கள் அடிக்க மாட்டோம். ஒரு பேச்சுக்கு ஒரு கண்டென்ட்டுக்காக சொல்லாமே சொன்னது. ஆனால் மழை இவ்வளோ எதிர்பார்க்கல. ரோஸ் மில்க்னா குடிக்கிறதுடா, மில்க்குடா. அது சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம உள்ள ஐஸ்கிரீம் போட்டிருக்கோம். அதெல்லாம் அள்ளி சொல்லாவி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஐஸ்கிரீமு அடிக்கிற குளிரில் கரைஞ்சி போயிட்டான். கரைஞ்சி சாப்பிட்டேன்னு சொல்லு, கரைஞ்சி போயிட்டான்னு போய் சொல்கிறேன். எப்பயுமே எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் டீ தான் குடிப்போம். இன்றைக்கி ரோஸ் மில்க் மலையில் குடிக்கிறது இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் குடிப்பாங்க. புது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க மலையில். எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதெல்லாம் பழைய படத்துலேயே போட்டாங்கடா, மலையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. சாலினியா? இல்லை, சந்தோஷ் சுப்ரமணியா? லவ் கூட தான் ப்ரோ பழசு பண்ணுறாங்க. இல்லை மிரட்டுறதுல உங்கள் லவ் ஸ்டோரியை சொல்லுவாங்க சார். அதெல்லாம் இருந்தால் சொல்லலாம். நம்ம சிங்களுக்கு சங்கம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஆட்களுக்கு தெரியும்டா, கமெண்ட் பண்ணிடுவாங்கடா. ஆக்சுவலி எங்கள் பசங்க கமெண்ட் பண்ணிடுவாங்க. பார்த்துங்க, சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லக்கூடாது. இதில் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும். இல்லைடா இல்லை ப்ரோ, இங்கே இப்படிங்க ஒத்துக்கோடா. ரோஸ் மில்க் எப்படி இருக்குது? ஒர்த்து 40 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. 6 லிட்ரு ஒர்த்து தான். 6 லிட்டரா? ஃபஸ்ட்டு 750 தானே கொடுத்துட்ருந்தாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. மோடிஜி எப்போ ஜிஎஸ்டி தூக்குனாரோ அப்போ இங்கே ரோஸ் மில்க் அளவு குறைஞ்சி போச்சு. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் 5 நிமிஷமாக குடிச்சிட்டு இருக்கேன் ரோஸ் மில்க். ஒரு ரோஸ் மில்க்கு ரசிச்சு குடிக்கிறியா மலைக்கு? எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக தான் ப்ரோ பண்ணணும். எடுத்தோன்னே எதையும் பண்ண முடியாது. கருத்து சந்தோஷாமியாக இருக்கியா? இன்னும் எத்தனை கருத்து உள்ளே வச்சுருக்க?
அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை, போகிற போக்கில் பேசுறது தான். வாய்க்கு வர்றது. என் தலைவன் வந்து 2 வீடியோ எடுத்திருக்கோம் இவனை வச்சு, ஆனால் ஒரு வீடியோவும் போடல. இவனுக்காக சுற்றி இழைச்சி போடாதாங்க மிச்சம். ஏதோ ஒன்று பண்ணி விட்டீங்க, அது நான் போட முடியாமல் போயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டுருந்தா. மழை நிற்கவே போகுதுடா. வேற ஒன்றும் இல்லை, பிரியாணி அடிச்சுட்டு வந்துருக்கான், அதனால தான் குடிக்க முடியல, பிரியாணியே சாப்பிட முடியல. பாருங்க, ரோஸ் மில்க் குடிக்கும் போது இருமல் வருது, இருந்தாலும் குடிப்பேன். அதை அந்த வாடா கிளம்புவோம்டா. போகலாம் ப்ரோ, மழை வேறு லைட்டாக குறையட்டும். நனைஞ்சிட்டு வந்ததெல்லாம் தெரியல. போடு, திரும்பி போடு, மாஸ்க் போடு மேலே மண்டையில். நன்றி, வணக்கம், நாளை சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தண்ணி அடி போட்டுருங்க. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், அவ்வளோதாங்க லைஃபு. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர்.